ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் இன்னும் நீ உயர உயர உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது. எதற்காக தெரியுமா? உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வருவதற்கு. அப்படி என்ன நல்ல செய்தி துரோகியின் இல்லத்திலிருந்து வரப்போகின்றது? இன்று என் குழந்தை நீ பார்க்கின்றாய் அல்லவா என் தங்கமே, துரோகத்தை செய்தவன் அதற்கான தண்டனையை அனுபவிக்கப் போகின்ற நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்று உன் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, துரோகங்களை அதிகமாக செய்தவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் அதற்கான தண்டனையை மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் வேதனைப்படக்கூடிய அளவிற்கு பல விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த துரோகத்தின் மறு உருவமாகவே உனக்கு தோன்றுகின்றது. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உனக்கு அவர்கள்தான் செய்திருப்பார்கள் என்ற மனப்பக்குவம் இப்போது வந்துவிட்டது. ஏனென்றால் என் குழந்தை பட்ட காயங்கள் அத்தனை அல்லவா அதிகமாக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். உடனிருந்து கொண்டே அவர்கள் செய்த விஷயங்களை உன்னால் இன்று வரை மனதார ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என் தங்கமே, உன்னுடைய இந்த மனவேதனையை கண்டுதான் உன் தாயானவள் இன்று அவர்களுக்கான தண்டனையை கொடுக்க புறப்பட்டிருக்கின்றேன். என் தங்கமே, துரோகத்தை செய்தவர்களுக்கு அத்தனை எளிதாக எல்லாம் உன் தாயானவள் நான் தண்டனை கொடுக்கவில்லை. மாறாக உன் பிரிந்து அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து பார்த்தேன். எத்தனையோ முறை அவர்களுக்கு எடுத்துரைக்க முயற்சிகளை செய்தேன். பல அறிகுறிகளை காண்பித்து இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி பார்த்தேன். ஆனாலும் அவர்களுக்கு அது புரியவில்லை. அவர்கள் நினைப்பதுதான் சரி என்று நினைத்து கொண்டு அடுத்தவர்கள் வாழ்க்கை, அதுவும் தன்னை நம்பியவர்களுக்கே துரோகம் செய்ய அவர்கள் துணிந்து நிற்கின்றார்கள். அவர்கள் செய்த துரோகத்தினுடைய பலனை இன்று அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாயானவள் இப்பொழுது அவர்கள் இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, அன்று அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இன்னமும் உன் மீது வன்மத்தோடு தான் இருக்கின்றார்களா, அல்லது உனக்கு செய்த பாவங்களை இப்பொழுது புரிந்து கொண்டு மனம் திருந்தி இருக்கின்றார்களா என்று பார்த்துவிட்ட பிறகு அம்மா ஒரு 2 விதமான முடிவுகளை எடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, ஒருவேளை அவர்கள் மனம் திருந்தி இருந்தால் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் நல்லபடியாக வாழ்வார்கள். ஒருவேளை அவர்கள் திருந்தாமல் இருந்தால் மீண்டும் அதே மனநிலையோடும் அல்லது அதைவிட அதிகமாக உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையோடு இருப்பார்களானால் அதற்கான தண்டனை அவர்களுக்கு உறுதி. அதை யாராலும் இனிமேல் தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த மகிழ்ச்சியான செய்திதான் உன்னை தேடி வரப்போகின்றது. என் குழந்தை, நீ எப்பேற்பட்ட குழந்தை தெரியுமா? எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அதனால் அவர்களுக்கு தண்டனை எதுவும் நீ கொடுக்க வேண்டாம். மாறாக அவர்கள் மனதை மாற்றினால் போதும் என்று நீ சொல்வாய். உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு நன்கு புரியும். உன்னை போன்ற நல்ல மனதுடைய ஒரு பிள்ளைக்கு எப்படிதான் துரோகங்களை செய்வதற்கு இவர்கள் மனது வந்ததோ தெரியவில்லை. இன்னும் சிலர் இருக்கின்றார்கள்.
எப்பேற்பட்ட துரோகத்தை செய்வார்கள் தெரியுமா? ஒரு குடும்பத்தையே அழித்து விடுவது, உடன் இருந்து கொண்டே அவர்களோடு இருப்பவர்களின் மீது ஆசைப்படுவது, இப்படி தேவையில்லாத எண்ணங்களினால் ஒரு குடும்பத்தையே அழித்துவிட்டு நிர்மூலமாக்கிவிட்டு சென்று விடுவார்கள். இது போன்ற துரோகத்தை செய்யக்கூடியவர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். என் தங்கமே, நீ எந்த அளவிலாவது தப்பித்து கொண்டாய் என்று நினைத்தில் முதலில் சந்தோஷப்படு. இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்ற இருக்கின்றேன். இது போல யாருமே இல்லாமல் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என் பிள்ளை, உன்னோடு இந்த தாயானவள் இருக்கின்றேன். உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற எதிரிகளை செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களை தண்டனை கொடுக்க நான் எப்போதோ அவதாரம் எடுத்து விட்டேன். என் தங்கமே, நான் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் பிள்ளை, நீயோ ஒரு முறையேனும் உன்னுடைய மனதிற்குள் இந்த எண்ணங்களை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள். எத்தனை துரோகங்களை யார் செய்தாலும் அவர்களுக்கு தெய்வத்திடமிருந்து தண்டனை கிட்டும். அந்த தண்டனை எப்பேற்பட்டது என்பதை பற்றி அவர்கள்தான் யோசிக்க வேண்டுமே தவிர, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு முறை இந்த தாயான உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த செயலை நீ செய்ய நினைப்பாயானால் நிச்சயமாக உனக்கு பயம் என்ற ஒன்று எப்பொழுதுமே இருக்காது. மாறாக உன் வாழ்க்கையை பற்றிய கவலையும் உனக்கு இருக்காது. இந்த தாயானவள் அத்தனை சுலபமாக எல்லாம் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்கு அத்தனை எளிதாக மன்னிப்பினை கொடுத்து விட மாட்டேன். வாய்ப்புகள் கொடுத்தும் திருந்தாதவர்கள் இல்லை என்றால் எல்லோருக்குமே அவர்களின் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பயம் போய்விடும். தெய்வத்தின் மீது இருக்கின்ற பயம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். என் தங்கமே, அதனால் யாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதை நிச்சயமாக சரி செய்வதற்கு நம்ம அம்மா இருக்கின்றாள் என்று நீ உன்னுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து. தவறுகள் செய்தவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மீறினால் இதுதான் அவர்களுக்கு நடக்கும். என் தங்கமே, நீ நிச்சயமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள். தெய்வம் துணை இருக்கிறது என்பதனால் எந்த விஷயத்தையும் செய்துவிடலாம் என்று நினைக்காதே. என் தங்கமே, தெய்வம் உனக்கு துணை நிற்பது உன்னை காப்பாற்றுவதற்காக. அதுவும் நீ செய்கின்ற நியாயமான செயல்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக. இந்த செயலிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் வெற்றி பெற வேண்டுமானால் உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு நீ எப்பொழுதுமே துரோகத்தை செய்யாதே. அவர்களுக்கு எந்த ஒரு பாவத்தையும் நீ செய்ய நினைக்காதே. மாறாக அவர்கள் வாழ்க்கை எப்படி கடவுள் பார்த்து கொடுக்கிறார்களோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, அடித்தவர்கள் வாழ்க்கையில் ஈடுபட்டு உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துவிடக்கூடாது அல்லவா? உனக்கு பதிலாகத்தானே அம்மா இந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றேன். அதனால் என் குழந்தை, எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணங்களை மட்டும் கவனத்தில் கொண்டு துரோகிகளை எல்லாம் தூர எறிந்துவிட்டு சந்தோஷமான மனநிலையோடு எப்போதும் இருந்து கொண்டு நீ சிரிப்பது உன்னுடைய துரோகத்திற்கு அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனை. என் தங்கமே, உன் சந்தோஷத்தை பறிக்க இத்தனை சூழ்ச்சிகளும் நடந்து அப்படி மீறியும் அதனால் அதை மட்டும் நீ சரியாக செய்துவிடு. என் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை உண்மை என்றால், இந்த தாயானவள் உனக்காக வருகிறாள் என்பது உண்மை என்றால், என் குழந்தை, ஒரு நாளுமே உன்னுடைய மனதில் கொண்ட எண்ணங்களை பின்வாங்காமல் மனமகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் இரு. உன் வாழ்க்கையை இந்த துரோகிகளிடமிருந்து காப்பாற்றி நான் கொடுக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உன் தாயானவள் நான் துணை இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மனதில் நிறுத்தி கொண்டு மனதார என் நாமத்தை மட்டும் ஒரு முறை உச்சரித்தாலே போதும். உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட நான் காத்து கொண்டே இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.